அடிக்கிற கைதானே அணைக்கும். அப்படியே சாஞ்சிருந்தா சௌகரியமா இருக்கும். சரோஜா தேவி. ஆள் செய்யாத நாள் செய்யும் சொல்லுவாங்க. அதனாலதான் எங்க அம்மா கவலைப்படுறாங்க. ராஜேஷ். எந்த சிரிக்கிங்க நெஞ்சில இடம் இல்ல தெரியுமில. நறுக்கி போட்ட தேங்காய் வேகிற குழம்பு பார்த்திருக்கேன், அது மாதிரி நான். மனோஜ் பாரதி ராஜா. அண்ணாச்சி, எம்எல்ஏ ஐயாரெட்டு சுந்தரத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். கோட்டா ஸ்ரீனிவாசா ராவ். முதல்ல நான் ஷூட்டிங் பார்த்தது ஸ்ரீவள்ளி படம். ஏவிஎம் சரவணன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா வேலையா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேன்ப்பா. ரோபோ சங்கர். 2025 மறைந்த தமிழ் சினிமா பிரபலங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு எல்லாராலையுமே ரொம்ப அன்பா அழைக்கப்பட்டவங்க தான் சரோஜா தேவி. அவங்களோட 87வது வயதுல ஜனவரி 7ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. உடல்நல குறைவால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வெளிவருது. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல 4வது பெண்ணா பிறந்திருக்காங்க. பெண்ணே வேண்டாம், ஆண் வாரிசுதான் வேணும் அப்படின்னு நினைச்ச அவங்க அப்பா அம்மாக்கு பேரிடியா விழுந்திருக்காங்க சரோஜா தேவி. அது மட்டும் இல்லாம பின்னால அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பெருமை வந்து சேர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க சரோஜா தேவி. இவங்களோட உண்மையான பெயர் ராதா தேவின்னு சொல்றாங்க. திரைப்படத்துக்காக தான் இவங்களோட பேரை சரோஜா தேவி அப்படின்னு இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. மலையாள சினிமாவில தன்னோட 17 வயதுல அறிமுகமான சரோஜா தேவி அவர்கள் தமிழ் சினிமாவிலையும் ஒரு கலக்கு கலக்கி இருக்காங்க. தமிழ் சினிமால அந்த காலகட்டத்துல முன்னணி நடிகர்களா இருந்த எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் கூட தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா நடிகர் ராஜேஷ் அவர்கள் தன்னோட 40வது வயதிலேயே நான் எப்போ இறக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதுக்காக நான் என்னோட கல்லறையை நானே உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள்ல அவர் பேசியிருந்தார். இது மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட கல்லறையில என்ன வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே இவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாரு அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. 1974 கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்துல வெளியான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துலதான் இவரு அறிமுகமாயிருக்காரு. அதற்கப்புறமா 150க்கும் மேற்பட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகள்லயுமே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 தலைமுறையா நடிச்சிட்டு இருந்திருக்காரு ராஜேஷ் அவர்கள். மே 29, 2025 தன்னோட 75வது வயதுல இறந்து போனாரு ராஜேஷ் அவர்கள். தன்னோட மகள் வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்க வர்ற வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அவரோட உடலை அவரோட வீட்டிலேயே வச்சிருந்தாங்க. அவங்க மகள் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் அவரோட உடலை அடக்கம் செஞ்சிருக்காங்க. ஆள் செய்யாத நாள் செய்யும் சொல்லுவாங்க. அதனாலதான் எங்க அம்மா கவலைப்படுறாங்க. அடுத்ததாக பாரதி ராஜா அவர்களோட மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் தன்னோட திரைப்பட வாழ்க்கையை ஹீரோவா தொடங்கின இவரு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரோட முதல் படமான தாஜ்மஹாலே அவருக்கு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து நடிச்ச பல படங்கள் வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறதுனால பல தயாரிப்பாளர்கள் கிட்ட அசிஸ்டண்டாவும் வேலை பார்த்திருக்காரு. அதுவுமே அவருக்கு கை கொடுக்காத நிலையில குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சங்கர் அவர்கள் கிட்டயுமே இவர் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ்ல மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பெருசா முன்னேறாததுக்கு காரணம் என்னோட அப்பாவோட பெயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் மிகப்பெரிய இயக்குனர் இல்லையா, பாரதி ராஜா அவர்கள் போல இந்த மகன் வருவாரா அப்படிங்கிற கேள்வியும் சமூகத்துல இடம்பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் பாரதி ராஜாவோட பையன் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு முன்னேற முடியலையே அப்படிங்கிற மிகப்பெரிய மன வருத்தத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. மாரடைப்பால இவரு திடீர்னு இறந்து போயிட்டாரு. இந்த நிலையில தான் பாரதி ராஜா அவர்கள் தன்னோட மகனோட இறப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய வருத்தத்திலையும் சோகத்திலையும் இருந்ததுனால அவர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. எந்த சிரிக்கிங்க நெஞ்சில இடம் இல்ல தெரியுமில, நறுக்கி போட்ட தேங்காய் வேகிற குழம்பு பார்த்திருக்கேன், அது மாதிரி நான். அடுத்ததா கோட்டா ஸ்ரீனிவாச ராவ். இவரை பல படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு படங்கள்னு சொன்னா நீங்களே மறந்து போயிடுவீங்க. 750க்கும் மேற்பட்ட பல படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு அனைத்து மொழிகளிலுமே நடிச்சிருக்காரு. தமிழ்ல சாமி திரைப்படத்துல வர பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டர்ல பின்னி படல் எடுத்திருப்பாரு. இப்ப வரைக்கும் கோட்டா ஸ்ரீனிவாசன் ராவ் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் பிச்சை அப்படிங்கிற அந்த பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமால மிகப்பெரிய வில்லனா நடிச்சிருக்காரு. வில்லனா நடிச்ச இவரு அதே போல அழகு
அழகு ராஜா படத்துல ஒரு காமெடி ரோல்லையுமே நடிச்சிருப்பாரு. அவரும் சந்தானமும் சேர்ந்து பண்ண காமெடி இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு. தன்னோட 83வது வயசுல உடல்நல குறைவுனால கோட்டா சீனிவாசன் ராவ் அவர்கள் இருந்தாரு. அடுத்ததா ஏவிஎம் சரவணன் அவர்கள். பாரம்பரிய தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் ஓனரே இவர்தான். 86வது வயதுல வயது மூப்பு காரணமாக இவரும் இறந்து போயிட்டாரு. தமிழ் சினிமால அதிகாரம் மட்டும் இல்லாம யாருமே அசைக்க முடியாத மரியாதையும் இவரு வாங்கி இருக்காரு. 18 வயசுல தன்னோட தயாரிப்பாளரான வாழ்க்கையை தொடர்ந்த இவரு அவரோட இறக்கும் வயது வரைக்குமே தயாரிப்பாளரா இருந்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, இந்தி போன்ற பல மொழிகள்ல 150க்கும் மேற்பட்ட படங்களை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட வேட்டைக்காரன் திரைப்படத்தை கூட இவரு தயாரிச்சிருக்காரு. இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. கலைமாமணி போன்ற பல விருதுகளையும் இவரு வாங்கியிருக்காரு. முதல்ல நான் ஷூட்டிங் பார்த்தது ஸ்ரீவள்ளி படம், பிரகதி ஸ்டுடியோவில் பார்ட்னர்ஷிப்ல எடுத்த படம். அடுத்ததா சபீஷ் முரளி அவர்கள். தேனிசை தென்றல் தேவா அவர்களோட தம்பியான இவரும் இசையமைப்பாளரா இருந்திருக்காரு. பல திரைப்படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு. குறிப்பா தவமாய் தவமிருந்து, இம்சையரசன் போன்ற பல படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு. வயதான காலத்துல உடல்நல குறைவு காரணமாக தான் இவரும் இறந்து போயிருக்காரு. அடுத்ததா ரோபோ சங்கர் அவர்கள். சிவகங்கையில பிறந்த ரோபோ சங்கர் அவர்கள் பாடி பில்டரா இருந்திருக்காரு. கமலோட தீவிர ஃபேனா இருந்திருக்காரு. ரோபோ போன்ற வேடங்கள் அணிந்து இவர் நடிச்சதுனாலதான் இவருக்கு ரோபோ சங்கர் அப்படிங்கிற பெயரே வந்தது. அது மட்டும் இல்லாம இவரு நடன கலைஞராகவும் இருந்திருக்காரு. விஜய் டிவில வந்த கலக்க போவது யாரு அப்படிங்கிற ஷோ மூலியமா பயங்கர பிரபலமானாரு. அதே போல அந்த ஷோக்கு இவரு ஜட்ஜாவும் போயிருக்காரு. தமிழ் சினிமாவோட பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு. மிமிக்ரியும் இவரு பண்ணுவாரு. பல தலைவர்கள் போல இவரு மிமிக்ரி செஞ்சாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல அச்சு அசலா மிமிக்ரி செஞ்சு ஃபேமஸ் ஆனாரு. கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில இவருக்கு ஒரு நல்ல மதிப்பும் கிடைச்சது. மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் அவர்கள் எந்த திரைப்படமும் நடிக்காம வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாரு. உடல்நலம் தேறினதுக்கு அப்புறமா கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல வெளியாக போற ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த டைம்ல அவருக்கு நீச்சத்து குறைபாடு ஏற்பட்டதுனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. ஆனா எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காததுனால இறந்து போயிட்டாரு. குடியாலதான் என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு பல இடங்கள்ல ரோபோ சங்கர் அவர்கள் பேசியிருந்தாரு. யாரும் குடிக்காதீங்க அப்படிங்கறதையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாரு. இந்த நிலையில தான் ரோபோ சங்கர் அவர்களோட இறப்பு திரைத்துறையுலகத்துல ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா முத வேலையா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேன்ப்பா. அடுத்ததா நடிகர் மதன் பாப் அவர்கள். இவரோட சிரிப்பு தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இவரோட முகபாவனையும் சிரிப்பும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால மக்களை ஈர்க்கும் வகையில அவர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேவரட் காமெடியான ஆப்பிள் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு அப்படிங்கிற காமெடி மக்கள் மத்தியில மிகப்பெரிய இடத்தை பிடிச்சது. இவரு படத்துல மட்டும் தாங்க காமெடியா இருப்பாராம். ஆனா நிஜத்துல ரொம்ப சீரியஸான ஆளா இருப்பாராம். இவரை நடிகரா காமெடியனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் முதல்ல திரைத்துறைக்கு வந்ததே ஒரு இசை கலைஞரா தான் அப்படின்னு சொல்றாங்க. இவரு புற்றுநோய் காரணமாக பல சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்திருக்காரு. ஆனா சிகிச்சை பலனளிக்காததுனால 2025 ஆகஸ்ட் 2ஆம் தேதி இருந்துட்டாரு. அடுத்து கொல்லங்குடி கருப்பாயி. ஆண் பாவம் படத்துல பாண்டியராஜன் அவர்களோட பாட்டியா நடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமால பல பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க ஒரு நாட்டுப்புற கலைஞரும் கூட. தன்னோட வயது மூப்பு காரணமாக தான் ஜூன் 14ஆம் தேதி இவங்க இறந்தாங்க. தென்னை மரத்துல தேள் படுத்தான், பனை மரத்துல நெறி நட்டுத்தான், மண்டை அடிவட்டா தொண்டையா போச்சு, கேப்பாயில நெய் வடினா கேப்பா இருக்க இங்க வந்து குத்தி. அடுத்ததா விக்ரம் சுகுமாரன். மதையானை கூட்டம் படத்தோட இயக்குனர் இவரு. மதையானை கூட்டம் படத்தோட கதையை பார்த்துதான் பலருக்கும் விக்ரம் சுகுமார் அவர்களோட இயக்கம் ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. இவரு படத்திலையும் நடிச்சிருக்காரு. 5க்கும் மேற்பட்ட பல தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஜூன் 1ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக இவரு இறந்துட்டாரு. பொல்லாதவன், கொடிவீரன் போன்ற படங்கள்லயுமே இவரு நடிச்சிருக்காரு. அடுத்ததா இயக்குனர் எஸ் ஸ்டான்லி அவர்கள். ஏப்ரல் மாதத்தில் புதுக்கோட்டையிலிருந்து போன்ற படங்களை இயக்கி இருக்காரு. 4 படங்களை இவர் மொத்தமா இயக்கி இருக்காரு. 12 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஏப்ரல் 15ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிட்டாரு. அடுத்ததா பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள். விஜயகாந்த் அவர்களோட ஆஸ்தான பின்னணி பாடகர் இவர் அப்படின்னே சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களோட பட பாடல்களை பாடியிருக்காரு. அதுல குறிப்பா வைதேகி காத்திருந்தால் படத்துல வர ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு அப்படிங்கிற பாடலை இவர் தான் பாடியிருக்காரு. இன்னைக்குமே இந்த பாடல் பல மக்களால
விழாவால கொண்டாடப்பட்டுட்டு வருது. அடுத்ததா மூகாமுத்து அவர்கள். கலைஞரின் மூத்த பிள்ளையான இவரு நடிகராகவும் இருந்திருக்காரு, தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு, அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. 5க்கும் மேற்பட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் சினிமால இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்கள் போல திரைப்படங்கள்ல நடிச்சு சர்ச்சையை கிளப்பி இருக்காரு இவரு. அண்ட் இவரோட முதல் திரைப்படத்திற்கு கிளாப் அடிச்சு படத்தை ஆரம்பிச்சு வச்சவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் தான். ஜூலை 19ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக இவரே இறந்துட்டாரு. அடுத்ததா பிந்து கோஷ் அவர்கள். இவங்க நடிகை, நடன கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க. 10க்கும் மேற்பட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மார்ச் 16ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக இறந்துட்டாங்க. அடுத்ததா இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் வேலு பிரபாகரன். இவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாதுங்க, தயாரிப்பாளர், நடிகரும் கூட. 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஜூலை மாதம் 18ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாரு. அடுத்ததா ரவிக்குமார் அவர்கள். 71வது வயதுல வயது மூப்பு காரணமாக இவர் இறந்துட்டாரு. பல தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரைப்படங்களையுமே நடிச்சிருக்காரு. 1970ல இவர் ஹீரோவா அறிமுகமானாரு. அதற்கப்புறமா தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. மலையாளம், தமிழ், தெலுங்கு போன்ற பல மொழிகள்லயுமே நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு. தன்னோட வயது மூப்பு காரணமாகத்தான் இவரும் இறந்திருக்காரு. அடுத்ததா கலைப்புலி ஜி சேகரன் அவர்கள். திரைப்பட விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இவர் இருந்திருக்காரு. 150க்கும் மேற்பட்ட பல படங்கள்ல இவர் வேலை செய்திருக்காரு. தன்னோட 73வது வயதுல ஏப்ரல் 13ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக இவரும் இறந்துட்டாரு. இது போல 2025ல இறந்த பல பிரபலங்கள்ல நீங்க எந்த பிரபலங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்க, உங்களுக்கு எந்த பிரபலங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.